பக்தனும் இறைவனும் இரண்டர கலந்து விடுவார்கள். பக்தன் வேறு முருகன் வேறு என்ற பேதத்தை கடந்து அவனே பக்தனாக பக்தனே முருகனாகி விடுவார்கள். அதனால் நெருங்க முடியாத அந்த பரம்பொருளை நான் உன் ஏவல் படி அழிக்க முடியவில்லை. என்னை மன்னித்து விடு, நான் வருகிறேன். பிரம்ம ராட்சசா, போத்தியாக முருகனே வருகின்ற அளவுக்கு அவன் சக்தி வாய்ந்தவனா? நாகம்மா, அதுதான் யோகத்தின் தத்துவ நிலை. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அது நீ. எது நான் என்று பக்தனை கேட்டால் அதுதான் நான் என்பார். ஜீவன் பரமனோடு இணைந்து விட்டது. இப்படி ஒரு மானசீக தவயோகத்தில் மனிதனும் தெய்வமாகிறான், தெய்வமும் மனிதனாகிறது. பிரம்மராட்சசா, என்ன சொல்றீங்க? நானே களத்தில் இறங்குகிறேன். போத்தின் மனதில் முருகன் குடிபுகக்கூடாது. அதே நாளில் நடக்கும் முருகனின் கோயில் கும்பாபிஷேகமும் நடைபெற வேண்டும். முத்துக்குமாரசாமியோடு மோதுவதற்கு நானே நேரடியாக போவதுதான் சரி.